அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருக்குறள்லேருந்து முக்கியமான ஒரு 60 வினாக்கள் தேர்வடியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நான் பாருங்க, தெய்வ புலவர் எனப்படுபவர் யார்? தெய்வ புலவர் எனப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி திருவள்ளுவர். தெய்வ புலவர் திருவள்ளுவர். இரண்டாவது வினா, திருக்குறளின் உரைகளில் மிக சிறந்ததாக கருதப்படுவது யாருடைய உரை? திருக்குறளின் உரைகளில் மிக சிறந்ததாக கருதப்படுவது யாருடைய உரை? இதற்கான சரியான பாருங்க, ஆப்ஷன் பி பரிமேலழகர் உரை. திருக்குறளின் உரைகளில் மிக சிறந்ததாக கருதப்படுவது பரிமேலழகர் உரை. மூன்றாவது வினா, அணுவை துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உருசியா. நாலாவது வினா, திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது? திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கிமு 31. ஐந்தாவது வினா, விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள். ஆறாவது வினா, திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள். திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 38. அறத்துப்பால் 38 அதிகாரம். ஏழாவது வினா, தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல். ஒரு முக்கியமான வினா, தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள். எட்டாவது வினா, திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்த மொழி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி லத்தீன் மொழி. ஒன்பதாவது வினா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜி போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். பத்தாவது வினா, திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார்? திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஞானப்பிரகாசம். 11வது வினா, திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 7. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது. 12வது வினா, இவற்றுள் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? நல்லா பாருங்க, இவற்றுள் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் டி காளிங்கர். அப்ப மாதானுபங்கி, பெருநாவலர், தேவர் இந்த மூன்றும் திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள். 13வது வினா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். 14வது வினா, அடையெடுத்த கருவியாகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? அடையெடுத்த கருவியாகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள். 15வது வினா, திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது? திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. 16வது வினா, வள்ளுவரை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. வள்ளுவரை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதியார். தமிழ்நாடு வந்த பாரதியார்
வையகம் வந்தா பாரதிதாசன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 17வது வினா நீரியல் பற்றி கூறும் தமிழ் நூல் எது? நீரியல் பற்றி கூறும் தமிழ் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள். 18வது வினா திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி தேர்வுல கேட்டிருக்காங்க. திருக்குறள் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி 1812. 19வது வினா திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை? திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அனிச்சம் மற்றும் குவளை. 20வது வினா திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நெருஞ்சி பழம். 21வது வினா திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குன்றிமணி. 22வது வினா திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? இது ஒரு முக்கியமான வினா. திருக்குறள்ல 2 முறை வரும் ஒரே அதிகாரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி குறிப்பறிதல். 23வது வினா உடைமை என்ற பெயரில் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள். உடைமை என்ற பெயரில் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 10. உடைமை என்ற பெயர்ல திருக்குறள்ல 10 அதிகாரங்கள் உள்ளது. 24வது வினா முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார்? முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருவள்ளுவர். முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். 25வது வினா மாதானுபங்கி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? மாதானுபங்கி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருவள்ளுவர். 26வது வினா திருவள்ளுவர் மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. திருவள்ளுவர் மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 55. திருவள்ளுவர் மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 55. 27வது வினா திருவள்ளுவர் மாலையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை. திருவள்ளுவர் மாலையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 53. 28வது வினா உழவு உலகுக்கு அச்சாணி என்றவர் யார்? உழவு உலகுக்கு அச்சாணி என்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர். 29வது வினா பசியும் நோயும் பகையும் இல்லாதிருப்பதே சிறந்த நாடு என்று கூறியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. இது பசியும் நோயும் பகையும் இல்லாதிருப்பதே சிறந்த நாடு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் டி திருவள்ளுவர். 30வது வினா அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறளை படிக்க வேண்டும் என்றவர் யார்? அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறளை படிக்க வேண்டும் என்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காந்தியடிகள். 31வது வினா அறிவு அற்றம் காக்கும் கல்வி என்று குறிப்பிடுவது எது? அறிவு அற்றம் காக்கும் கல்வி என்று குறிப்பிடுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள். 32வது வினா முதல் தமிழ் கணினியின் பெயர். ஒரு முக்கியமான வினா, முதல் தமிழ் கணினியின் பெயர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர். 33வது வினா ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1812. அடுத்தது முக்கியமானது பாக்ஸ். இது எத்தனை பால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. அறம் பொருள் இன்பம். இந்த அறத்துப்பாலில் 38 அதிகாரம் இருக்கு. அந்த 38 அதிகாரம் 4 இயலாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 4 இயல் என்னன்னு பார்ப்போம். பாயிரவியல் 4 அதிகாரம் இருக்கு. இல்லறவியல் 20 இருக்கு. துறவரவியல் 13 உள்ளது. ஊழியல் 1 இருக்கு. முக்கியமானது பாருங்க, அறத்துப்பாலில் 38 அதிகாரம் இருக்கு, 4 இயல் இருக்கு. அந்த 4 இயல் பார்த்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்.
அடுத்து பாருங்க பொருள்பால். பொருட்பாலில் வந்து 70 அதிகாரம் உள்ளது. அதில் 3 இயலா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன இயல்லாம்? அரசியல், அதில் வந்து 25 அதிகாரம் இருக்கு. அமைச்சியல், அதில் 32 அதிகாரம் இருக்கு. ஒலிபியல், அதில் 13 அதிகாரம் இருக்கு. நல்லா பாருங்க, பொருட்பாலில் 70 அதிகாரம், 3 இயல். என்ன இயல்னா? அரசியல், அமைச்சியல், ஒலிபியல். அடுத்து பாருங்க இன்பத்துப்பால், அதில் 25 அதிகாரம் இருக்கு. அந்த 25 அதிகாரத்தை வந்து 2 இயலா பிரிச்சிருக்காங்க. அது என்ன இயல் பார்த்தீங்கன்னா களவியல், அது வந்து 7 அதிகாரம் உள்ளது. கற்பியல் 18 அதிகாரம் உள்ளது. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 இயல், 133 அதிகாரம். அதை 3ஆ பிரித்து 38 அதிகாரம் அறத்துப்பால்லையும், பொருட்பாலில் 70 அதிகாரமும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம் பிரித்து மொத்தம் 133 அதிகாரமாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது திருக்குறளில் குறைந்த அளவு அதிகாரம் உள்ள இயல். திருக்குறளில் குறைந்த அளவு அதிகாரம் உள்ள இயல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஊழியல். 35வது வினா, திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல். ஒரு முக்கியமான வினா, திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல். இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ, நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார். 36வது வினா, திருக்குறளை குறிக்காத பெயர் எது? கீழ்கண்டவற்றுள் திருக்குறளை குறிக்காத பெயர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வேளாண் வேதம். அப்ப முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி, இந்த மூன்றும் திருக்குறளை குறிக்கும். இந்த வேளாண் வேதம் எந்த நூலை குறிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 37வது வினா, திருக்குறளில் அதிக அளவு அதிகாரம் உள்ள இயல் எது? ஒரு முக்கியமான வினா அது. திருக்குறள்ல அதிக அளவு அதிகாரம் உள்ள இயல் எது? இதற்கான சரியான விடையா பாருங்க, ஆப்ஷன் பி, அமைச்சியல். 38வது வினா, திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் உள்ள இயல் எது? இது ஒரு முக்கியமான வினாதான். திருக்குறள்ல ஒரே ஒரு அதிகாரம் உள்ள இயல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஊழியல். 39வது வினா, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது எதுவும் இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி, பாரதிதாசன். 40வது வினா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் யார்? ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விடாமுயற்சி உடையோர். ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யாருன்னா விடாமுயற்சி உடையோர். 41வது வினா, உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமானது இது. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கால்டுவெல். 48வது வினா, செந்தளிர் கரும்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் இது. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி, திருவள்ளுவ மாலை. 43வது வினா, தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆராயாமல் ஐயப்படுதல். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா தீரா இடும்பை தரும். 44வது வினா பாருங்க, திருக்குறளில் 7 என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? நல்லா பாருங்க, திருக்குறளில் 7 அப்படிங்கிற ஒரு எண் வந்து எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 8 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 45வது வினா பாருங்க, திருக்குறளில் கோடி என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 7 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கோடி என்ற சொல் 7 முறையும் 7 என்ற சொல் 8 முறையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மறக்காம நான் வச்சுங்க. 46வது வினா, 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் எது? இது ஒரு முக்கியமான வினா தான். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாலடியார் மற்றும் திருக்குறள். 47வது வினா, திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. ஒரு முக்கியமான வினா அது. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 133 அதிகாரங்கள். 48வது வினா,
திருக்குறள் பாயிரையலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? திருக்குறளில் பாயிரையலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை பாருங்க 4. 49 திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிலத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று. அது மண் பதைக்கு உலகுக்கு பொது என்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார். நல்லா பார்த்துங்க, இது ஒரு முக்கியமான வினா. 50வது வினா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி காட்டிய புலவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி காட்டிய புலவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர். அடுத்தது நூல்வழி பார்க்க போறோம். திரு கூட்டல் குறள் திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூலாதலால் இப்பெயர் பெற்றது. இது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. குறள் 2 அடி வெண்பா. திரு என்ற சிறப்பு பெயர் அடைமொழி பெற்று விளங்குகிறது. அடுத்து பாருங்க, திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர் ஆகும். குறள் உலக பொதுமறை என்றும் அழைக்கப்படுகிறது. அறவிலக்கியம், தமிழர் திருமறை, மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் திருக்குறள். அடுத்து பாருங்க, ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நல்லா பாருங்க, ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் ஆகியவை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று பலகு தமிழ் சொல்லறிமை நாலிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன. இவற்றுள் நால் என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கிறது. நல்லா பாருங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதி. அதில் 4 அப்படிங்கிறது நாலடியாரையும் 2 அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்கிறது. அடுத்து பாருங்க, தருமர், மணக்குடுவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு எல்லுரையை செய்தார் இவர் என்று ஒரு பழம்பாடல் திருக்குறளுக்கு உரையெழுதியவர்கள் பட்டியல் ஒன்றை தருகிறது. ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. அடுத்து கீழே பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும், தமிழ்நாடு வந்தா பாரதியார், வள்ளுவனே பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் பாடியுள்ளார். தமிழ்நாடு வந்தா பாரதியார், வையகம் வந்தா பாரதிதாசன். அடுத்து பாருங்க, திருக்குறளில் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் மற்றும் குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை பார்த்தீங்கன்னா குன்றிமணி. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை மற்றும் மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரம் பனை மற்றும் மூங்கில். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞான பிரகாசகர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். திருக்குறள் இதுவரையும் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது. அடுத்து பாருங்க, 51வது வினா, திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள். திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 42,194. 52வது வினா, திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 9. 53வது வினா, திருவள்ளுவர் தினம் என்று. இது ஒரு முக்கியமான வினா. இது திருவள்ளுவர் தினம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தை 2ஆம் நாள். 54வது வினா, நரிக்குறவர் பேசும் வக்போலி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிட்டு சிரோன்மணி. நரிக்குறவர் பேசும் வக்போலி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யாருன்னா கிட்டு சிரோன்மணி. 55வது வினா,
திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மணக்குடவர். 56வது வினா, திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து எது? திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நீ. 57வது வினா, கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு எது? கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜனவரி 2000. 58வது வினா, நான்முகனார் என்று போற்றப்படுபவர் யார்? நான்முகனார் என்று போற்றப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர். நான்முகனார் திருவள்ளுவர். 59வது வினா, கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டு குறுக தரித்த குறள் இது யாருடைய கூற்று? கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று கூறியவர் ஆப்ஷன் டி இடைக்காலனார். 60வது வினா, யாருடைய ஆராய்ச்சினால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 பிளஸ் கிபி கணக்கீடு முறை பயன்பாட்டுக்கு வந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மறைமலை அடிகள். முதலில் நான் பாருங்க, திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றம் செய்த இடம் மதுரை. திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றம் செய்த இடம் மதுரை. திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள் தமிழ் மற்றும் கடவுள். திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. திருக்குறளில் இடம்பெறாத உரை எண் 9. திருக்குறளில் இடம்பெறாத உரை எண் 9. திருக்குறளில் 1705 தடவை பயன்படுத்தப்பட்ட எழுத்து நீ. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறளில் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் பயன்படுத்தா உயிரெழுத்து அவ். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மரங்கள் பனை மற்றும் மூங்கில். நண்பர்களே, இனி நம்ம திருக்குறளிலிருந்து முக்கியமான 60 வினாக்கள் தேர்வடியில் பார்த்தோம். இதில் திருக்குறளை பற்றி முழுமையான எல்லா தகவலும் நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஒரு டைம் பார்த்தா போதும். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.